சுற்றிருக்கக்கூடிய நீர் வரத்து நின்று போனது. மழை இல்லை தேசத்தில், நீர் வளம் இல்லை, நீர் ஆதாரம் இல்லை, நில ஆதாரம் உறுதி இழந்தது, நிலங்களிலே செழுமை இல்லை, வசதி வாய்ப்புகள் குறைந்து போனது. சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், இந்த தேசம், இந்த நாடு, இப்பொழுது குடியிருக்கக்கூடிய இந்த பகுதி குடியிருப்பதற்கு ஏற்ற பகுதி இல்லை என்று சொல்லி அவன் இடத்த காலி பண்ணிட்டு கடையை மூடிட்டு போயிட்டே இருக்கான். இடத்த காலி பண்றதுல குறிக்கோளா இருக்கிறான். இப்போ ஈசாக்குக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இங்க நம்ம பிழைக்க மாட்டோம் போல் இருக்கு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசித்து தன்னையே குழப்பிக் கொள்ளுகிறான். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் வருகிறது, நிலநடுக்கம் வருகிறது, பூமி அதிர்ச்சி வருகிறது, மழை தாழ்ச்சி வருகிறது, வேலை இழப்பு வருகிறது, பல வகையான நெருக்கடி நிலைகள் வருகிறது என்றால் அது எல்லாருக்குமே வருகிற ஒரு பாதிப்பு தான். இது உங்க வீட்டுக்கு மட்டும் வர ஒரு பாதிப்பு அல்ல, ஸ்ட்ரீட்ல ஊர்ல இருக்கிற கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய பொதுவான பாதிப்பு. அந்த பொதுவான பாதிப்புல உலக மாந்தர்கள் வேறு விதமா யோசிக்கட்டும், நீ பாதகமா யோசிக்காதே. அந்த பாதகமான சூழ்நிலையிலும் படைத்த தேவன் எனக்கு உதவுவார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற சிந்தையை வளர்த்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாம் வசனத்திலே பஞ்சம் வந்தது. இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. முதல் வசனத்தில் பஞ்சம் வந்தது, இரண்டாம் வசனத்திலே வார்த்தை வந்தது. உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அது முடிவல்ல, அந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்கு அதனோடு கூடவே சேர்ந்து தேவ வார்த்தை வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் தப்பித்து செல்வதற்காக, பஞ்சங்களை மேற்கொள்வதற்கான பயிற்சிகளையும் பரீட்சைகளின் மூலமாக நீங்கள் வெற்றி கண்டு ஆசீர்வாத உயர்ந்த நிலை அடைவதற்கு, இதுவரைக்கும் 1 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றோம், இனி 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற வேண்டுமேயானால் சில பயிற்சிகளும் பரீட்சைகளும் வாழ்வில் அவசியமா இருக்கிறதே. பயிற்சிகளையும் பரீட்சைகளையும் பெரிதாக எண்ணாதிருங்கள், அதன் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை வருகிறதே, அதை பெரிதாக எண்ணுங்கள். பஞ்சத்தின் நாட்கள், பரிதாபத்தின் நாட்கள், வாதையின் நாட்கள், துக்கத்தின் நாட்கள் என்று சில காலங்கள் வந்துவிட்டால் பதறி விடாதீர்கள். கூடவே சேர்ந்து தேவனுடைய வார்த்தையும் வந்திருக்கு. வாதம் மட்டும் வரல, சேர்த்து வார்த்தையும் வந்திருக்கு. துன்பம் மட்டும் வரல, சேர்ந்து வார்த்தையும் வந்திருக்கு. நெருக்கம் மட்டும் வரல, கூட வார்த்தையும் வந்திருக்கு. என்ன ஒண்ணு, முன்னாடி வாதம் வந்துருச்சு, பின்னாடி வார்த்தை வந்திருக்கு. இப்ப தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, அன்னப்பறவையை போல பாலையும் தண்ணீரையும் வேறு பிரித்து இடுவது போல இந்த வாதையின் நடுவில் இருக்கக்கூடிய வார்த்தையை வேறு பிரித்து தனக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேணும். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை நீங்கள் எடுக்கும் பொழுதுதான் அந்த பரீட்சையிலும் அந்த பயிற்சியிலும் அடுத்த ஆசீர்வாதத்திற்கான வழிகளை உங்களால் காண முடியும். அப்ப வார்த்தையை நீங்க எடுக்கணும்னா வார்த்தையானவரோடு தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு நல்ல அற்புத ரகமான ரிலேஷன்ஷிப் இருக்க வேணும். அல்லேலூயா. இருந்தாதான் வார்த்தையானவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க முடியும். இல்லைன்னா வாதையின் சத்தத்தை தான் நீங்க கேட்க முடியும். வாதையின் சத்தம், பிசாசின் சத்தம், எதிரியின் சத்தம் என்று 1000 சத்தம் இருந்தாலும் அதன் நடுவில் வரக்கூடிய தேவனுடைய மெல்லிய சத்தத்தை பிரித்து எடுத்து அதை உள்வாங்கி அதை ஜீவனோடு கலக்க வைப்பதற்கான பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வர வேணும். ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் சில போட்டிகளை வைத்திருந்தார்களாம். அதில் குறிப்பிட்ட ஒரு போட்டி உரியடி போட்டி. உரியடி கேள்விப்பட்டிருப்பீங்களா? நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு. மேல ஒரு பானையை தொங்க விடுவாங்க, அதை ஒருத்தர் அடிக்கணும். அடிக்கக்கூடியவருடைய கண்ணை கட்டி விட்டுருவாங்க, கண்ணை கட்டி சுத்தி விடுவாங்க, கையில ஒரு கம்பை கொடுத்துருவாங்க. அவர் கரெக்டா போயிட்டு ஒரே அடி தான் அடிக்கணும், ஆனா அந்த பானை அடிக்கணும். அடிச்சா வெற்றி, இல்லனா தோல்வி. அந்த போட்டியில் ரொம்ப ஒரு சின்ன பையன் ஜெயிச்சிட்டான்.
அந்த சின்ன பையன் ஜெயித்தது எல்லாருக்கும் பெரிய அதிசயம். ஜெயித்த அந்த பையனை கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படி நீ ஜெயிச்ச இந்த போட்டியில? அவன் சொன்னான், இந்த போட்டி அநேகர் விளையாடி இருக்காங்க, நான் ஆர்வமா பார்த்திருக்கேன், ஆனா இதற்கு முன்பு நான் விளையாடினது கிடையாது. ஏதோ ஒரு தைரியத்துல நாமளும் விளையாடிடுவோம்னு சொல்லி களத்துல இறங்கினேன். இறங்கும் பொழுது என் கண்ணை மூட சொன்னாங்க. கண்ணை மூடின. ஒரு பெரிய துணியை கொண்டு வந்து என் கண்ணை சுத்தி டைட்டா கட்டிட்டாங்க. உலகமே இருண்டு போனது. கண்ணை மட்டும் மூடல, இருட்டு மட்டும் இப்ப எனக்கு வரல, என்ன கொஞ்ச நேரம் சுத்தி விட்டாங்க. சுத்தின உடனே வலது பக்கம் எது, இடது பக்கம் எது, முன்பக்கம் எது, பின்பக்கம் எது, நான் சுத்தி எங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல. வாழ்க்கையிலும் சில நேரத்தில் அப்படிதான், கண்ணில் கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிடும். வருங்காலம் தெரியாது, எதிர்காலம் தெரியாது, நாளைய தினம் தெரியாது, யார் உதவுவார் தாங்குவார் ஒண்ணுமே தெரியாது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நீச்சல தெரியாதவனை நடுவு கடல்ல கொண்டு போயிட்டு ஆத்துல அந்த கடல்ல நடுவுல கொண்டு போய் போட்ட மாதிரி ஆயிரும். ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. இதன் மத்தியில என்ன சுத்தி வர விட்டாங்க. ஈஸ்ட் தெரியல, வெஸ்ட் தெரியல, நார்த் தெரியல, சவுத் தெரியல. பல நேரத்தில் வாழ்க்கையில் நம்மளை சுத்த விட்டுருவாங்க. அலைச்சல்கள் அதிகமாயிடும், பொறுப்புகள் அதிகமாயிடும், கடமைகள் அதிகமாயிடும். சில நல்ல காரியத்தை நம்ம செய்யறோம்னு சொல்லிட்டு அதையே சாக்கா வச்சு இளிச்சமாய் நினைச்சு நம்ம மேலேயே நல்லா ஊருக்கு அரைச்சு விட்டுரும். உலகம் சுத்துன்னு சுத்த விட்டுருவான். வழி தெரியல, வருங்காலம் தெரியல, எதுவுமே தெரியல. இப்ப கம்ப பிடிச்சு நான் போறேன். வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறாய் திசை காட்டுகிறார்கள், இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறாய் திசை காட்டுகிறார்கள் என்பது மாத்திரம் எனக்கு நன்றாக தெரிகிறது. ஒருத்தன் ரைட்ல போன்னு சொல்றான், ஒருத்தன் லெஃப்ட்ல போன்னு சொல்றான், ஒருத்தன் முன்னாடி போன்னு சொல்றான், ஒருத்தன் கையை தூக்க சொல்றான், ஒருத்தன் அடிக்க சொல்றான். சில பேர் பரிகாசம் செய்கிறார்கள், சில பேர் கேலி செய்கிறார்கள், சிலர் வேணுமென்றே என்னை தவறாக வழிநடத்துகிறார்கள். நான் வெற்றி பெறக்கூடாது என்று சொல்லி என் கிராமமே, ஒட்டுமொத்த கிராமமே மொத்தமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இனி ஜெயிக்கவே முடியாது. இந்த உரியடி போட்டியில நம்மளால ஜெயிக்கவே முடியாது. தோத்துதான் போறோம்னு சொல்லி நம்பிக்கையே இழந்து விட்டேன்னா, இருட்டு, குழப்பம், அநேகர் தவறா கைட் பண்றாங்க, பாதை தெரியல, வழி தெரியல. இப்படி ஒரு தோல்வியின் நிலையில் நான் இருக்கும் பொழுது எல்லா எதிரிகளின் சத்தத்தின் நடுவில் என் பெற்றெடுத்த தாயின் சத்தம் என் காதில் கேட்கிறது. 1000 எதிரியின் சத்தம், 1000 விரோதியின் சத்தம், 1000 பேர் நான் தோற்று போக வேண்டும் என்று பரிகசிக்கிற சத்தத்தின் நடுவில் பாசமான என் தாயின் சத்தம் இடையில் ஊடுருவுகிறது என் காதுகளுக்குள்ளே. நான் சொல்றேன், என் பேர் ராஜா, எங்க அம்மா ராஜான்னாங்க. அந்த சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிடமே நான் புத்துணர்வு கொண்டேன், நான் பலன் கொண்டேன். எங்க அம்மா என்ன தப்பா கைட் பண்ணவே மாட்டாங்க. நான் வெற்றி பெறக்கூடாது என்று நினைக்கிற 1000 உறவுகள் மத்தியிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவள் என் தாய். நான் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவள் என் தாய். பகைக்கிற சத்தம், பரிகசிக்கிற சத்தம், கேலி செய்கிற சத்தம், 1000 சத்தம் தூக்கலா இருந்தாலும் அதை தூக்கி தூரமா வச்சு என் தாயினுடைய பாச சத்தத்தை என் காதுகளிலே விழும்படிக்க என் செவிகளை என் தாயின் வசமாய் நான் கொடுத்தேன். என் தாய் என்னை கைட் பண்ணாங்க. ராஜா, ரைட்ல கால் எடுத்து வை, ஸ்ட்ரைட்டா வா, இன்னும் கொஞ்சம் முன்னவா, இன்னும் கொஞ்சம் முன்னவா, தைரியமா முன்னாடி வா, யார் சொல்லையும் கேட்காத, பஞ்சம் இருக்குன்னு பார்க்காத, இந்த தேசத்திலே குடியிரு, பஞ்சம் இருக்குன்னு பார்க்காத, என் பிரச்சனத்திலே குடியிரு, வேதனை இருக்குன்னு பார்க்காத, என் உறவிலேயே நிலைத்திரு என்று தேவன் சொல்லுகிற வார்த்தை உங்கள் காதலே கேட்குமானால் 1000 உலக சிற்றின்பங்களின் சத்தம், உலக சிநேகத்தின் சத்தம், ஆசாபாச சத்தத்தை நிறுத்திவிடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற தேவ உணர்வுடைய அந்த தொடர்பின் சத்தத்தை கேளுங்கள். தாய் சொல்றா, இப்ப நிமிர்ந்து நில்லு ராஜா, உன் தலைய உயர்த்து, உன் கையில இருக்கக்கூடிய கம்ப உயர்த்து,
இன்னும் கொஞ்சம் உயர்த்து, இன்னும் கொஞ்சம் உயர்த்து. இப்போ ஒட்டு மொத்தமும் பலத்தையும் பிரயோகம் செய்து வேகமாய் ஒரே அடி அடி அடிச்சாம் பாருங்க. உரி அடி, வெற்றி கண்டான். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. வாதை வந்ததென்று எண்ணி விடாதீர்கள். வாதையோடு சேர்த்த தேவனுடைய வார்த்தையும் வருகிறது. அதை பிரித்து பார்க்கக்கூடிய அனுபவம் உண்டாக வேண்டுமையானால் தேவனுடைய தெய்வீக தொடர்பு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உண்டாயிருக்க வேணும். அந்த பேரன்பின் ஐக்கியம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அந்த நட்பின் ஐக்கியம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதிகரித்துக் கொள்ள வேணும். அதுக்காக தான் ஜெபம், அதுக்காக தான் சர்ச், அதுக்காக தான் ஆராதனை, அதற்காக தான் உபவாச ஜெபம், அதற்காக தான் வேதம். இந்த நெருங்கிய உறவில் நீங்கள் வளர்த்து கொள்ள ஆரம்பிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஒண்ணு புரியும். ஆண்டவரை தவிர இந்த உலகத்துல நீ சிறந்த ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்று வேற யாரும் விருப்பப்படல. உன்னை படைத்த தேவன் மட்டும்தான் விரும்பி இருக்கிறாரு. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உங்கள் விசுவாசமே, அவர் மீது நீங்கள் வைக்கிற விசுவாசமே இந்த உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. அவர் நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவனா இருக்கிறாரே. அப்ப இந்த உலகத்துல இந்த மகிமையான ஆலயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததின் நோக்கம் என்ன? உங்களை சிறுமைப்படுத்தவோ சிதைக்கவோ 2 மணி நேரம் உங்களை உட்கார வச்சு வேலை இல்லாம உங்களை போட்டு நொறுக்குவோ அதற்காக அல்ல. உங்களை உருவாக்க, உங்களை பலப்படுத்த, உள்ளான மனிதநிலையை வல்லமையாய் பலன் கொண்டு வரக்கூடிய 6 நாட்களிலும் நீங்கள் வெற்றி வாகை சூடுவதற்கான ஒரு ஆச்சரியமான உள்ளான மனுஷனில் வலிமை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் ஆராதனை.